அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. இவங்க பொது நலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க. பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. தனுசு ராசிக்காரங்க நேர்மையானவங்க, விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. சனி பகவான் சாதகமான பலன்களை தரப்போறாரு. சவால்களை சமாளிக்கும் மனப்பக்குவமும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலையில முன்னேற்றம், புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் இவங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்துல செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க, உடல் நலத்துல அக்கறை செலுத்தணுங்க, வீண் பழிகளை தவிர்ப்பது அவசியங்க. அரசாங்கத்திடம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும். கலைஞர்களுக்கு அதிர்ஷ்டம், மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் சாதகமான பலன்களை தரப்போறாரு. சவால்களை சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி, வேலையில முன்னேற்றம் எல்லாம் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க, உடல் நலன்ல அக்கறை செலுத்துறது அவசியங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அனுபவ அறிவால வெற்றியை ஈட்டும் பண்புடையவங்களா நீங்க இருக்கீங்க. போட்டி பொறாமையால துவண்டு போயிருந்தாலும் சனி பகவான் சாதகமான பலனை உங்களுக்கு தரப்போறாரு. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சனி பகவான் தனுசு ராசிக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 4ஆம் வீட்டுல அமர்றாரு. இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நீங்க பயப்பட தேவையில்லைங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். சிலர் சொந்த ஊரை விட்டு இடம் பெயரலாம். பிள்ளைகளின் நடவடிக்கைகள்ல கவனம் தேவை. பெண்களுக்கு வேலையில முன்னேற்றம் உண்டு, நகைகள் சேரும். சனிப்பெயர்ச்சியால சில வேலைகள்ல அலைச்சல் இருக்கும். மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. செலவுகள் அதிகமாகும். வீடு வாங்குறது தாமதமாகும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. தாய் வழி சொத்துக்கள்ல சிக்கல்கள் வரலாம். சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் யாரையும் நீங்க நம்பக்கூடாது. தொழில் ரகசியங்களை காப்பாத்துறது முக்கியம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு விசா உங்களுக்கு கிடைக்கும். இரவு நேர பயணங்கள்ல கவனம் தேவைங்க. சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் போது அம்மாவுக்கு உடல் நலனில் அக்கறை தேவை. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்தணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் போது பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயரும். கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்புகள் விலகும். போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் வக்ர நிலையில இருக்கும் போது மனக்குழப்பம் இருக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தணும். சனி பெயர்ச்சி கால சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால சோர்வு, அலைச்சல் ஏற்படும். அடிக்கடி கோபம் வரும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டிகள் அதிகமாகும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளணும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமா லாபம் உண்டாகும். எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர்ஸ், மூலிகை வகையால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தனுசு ராசியினர் வாக்கு சதுர்த்தியால பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. குடும்ப
குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். மற்றவர்களால செய்ய முடியாத வேலைகளை செஞ்சு காட்டுவீங்க. புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகள்ல மனம் ஈடுபடும். வீண் பழிகள்ல இருந்து விடுபடுவீங்க. சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கிடைக்கும். இரக்க குணத்தால மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. முழங்கால் வலி மூட்டு வலி வரலாம். ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. ஜூலை மாதத்திலிருந்து இந்த வருட இறுதி வரை செயல்பாடுகள்ல விவேகம் அதிகரிக்கும். அரசாங்கத்திடம் இருந்து பாராட்டு வெகுமதி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். அசையாத சொத்துக்களால வருமானம் வரும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சு திறமை அதிகமாகும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கல்வி கேள்விகள்ல சாதனை செய்வீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சரியான அறிவுரை வழங்கி ஆதரவா நீங்க மாற போறீங்க. உத்தியோகத்துல வேலை பளு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியால குறித்த நேரத்துல வேலையை முடிச்சிருவீங்க. மேல் அதிகாரிகள் கோரிக்கைகளை ஏற்று சாதகமான முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்துல தடைகள் நீங்கும். லாபம் பெருகும். கால்நடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். விவசாய துறையில நீர்ப்பாசன வசதிக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் எல்லாரிடமும் அனுசரித்து நடந்து கொள்ளணுங்க. கட்சி மேலிடத்துல கோரிக்கைகள் நிறைவேற்றணும். அரசு அதிகாரிகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீங்க. கலைத்துறையினர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். புகழை தக்க வைத்துக் கொள்வீங்க. சக கலைஞர்களிடம் நட்போடு நடந்து கொண்டு புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. ரசிகர்களின் ஆதரவோட இனிய பயணங்களை மேற்கொள்வீங்க. பெண்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து பழகணும். குடும்பத்துல நிம்மதி நிலவும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெறுவீங்க. பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுகள்ல வெற்றி அடைவீங்க. புதிய நண்பர்களின் அதிக நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இதனால சனி பயிற்சி நட்பலன்களை உங்களுக்கு அதிகமா கொடுப்பாரு. உடன்பிறப்புகளின் உதவியால பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரும். எந்த பிரச்சனையும் எளிதாக எதிர்கொள்வீங்க. மனதைரியம் மேம்படும். வீடு மனை வாகனம் தொடர்பான தடைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். மனைவி மற்றும் அவர் குடும்பத்தாரிடம் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு கணவர் மற்றும் கணவர் வீட்டு குடும்பத்தாரிடம் ஆதரவு கிடைக்கும். கடந்த சில காலமாக அனுபவித்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க. தொலைதூர நாடுகள்ல இருந்து சந்தோஷமான செய்திகள் வரும். அன்றைய வேலைகளை அன்றைக்கே முடித்து வைக்க வேண்டும். தள்ளி போடுறது சிறப்பை சேர்க்காதுங்க. ஓய்வில்லாம உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். உடல் சோர்வு வரும். தொழில் அதிபர்களுக்கு வருமானம் உயரும். உடன் பிறப்புகளிடம் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வெளிநாட்டு வகையில தொழில் செய்யறவங்களுக்கு கூடுதல் முதலீடு செய்தா ஆதாயம் பெற முடியும். எந்த ஆவணமானாலும் படித்து பார்த்து கையெழுத்து போடுறது சிறப்பு. அரசாங்க துறையில வேலை செய்யறவங்க கூடுதலா வேலை செய்யறது வெகுமதி பெறுவீங்க. கலைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் அனுபவிக்கும் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. ஆபரண சேர்க்கை உண்டு. பணம் வரும். கடன் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகள் வழக்கு விவாதங்கள்ல கவனமாக இருக்கணுங்க. நம்பிக்கையானவர்கிட்ட மட்டும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லணும். யார் மீதும் கோவப்படாதீங்க. கோபத்தை கட்டுக்குள்ள வச்சா மகிழ்ச்சி நிலைக்கும். மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்கணும். கூடாத சேர்க்கை மனக்குழப்பத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். தந்தையுடன் ஒற்றுமை இருக்கும். வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. அதே சமயத்துல சோதிக்கக்கூடிய தொடர்புகளையும் கொடுப்பாரு. ஆனா அது பாதிப்பு தராத வகையில பாதுகாப்பாரு. மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க உயருவீங்க. கல்வி கேள்விகள்ல சாதனை படைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நட்பலங்கள் அதிகம் உண்டு. தொழில் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல அமைதி வரும். செல்வம் செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கை உயரும். பேச்சுல வசீகரம், நடையில கம்பீரம் வரும். தத்துவ ஆராய்ச்சிகள்ல மனம் ஈடுபடும். செயல்பாடுகளை முறைப்படுத்தி செயல்பட போறீங்க. உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் முடித்து காட்டுவீங்க. மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க. பதவி உயர்வு பெறுவீங்க. பணவரவு நல்லா இருக்கும். கூட வேலை செய்யறவங்க உதவி செய்வாங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனுகூலமா இருக்கும். கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். தொண்டர்கள் மத்தியில அரவணைப்பு இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பெண்களுக்கு குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களிடம் பாசத்தோடு பழக போறீங்க. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. பெரியோர்களின் ஆலோசனைப்படி குழப்பமான சூழ்நிலையை சமாளிச்சிருவீங்க. தனுசு ராசியினர் கஷ்டங்களை மறைப்பாங்க.
கஷ்டத்தை சொன்னா மற்றவர்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஒரு சிலர் கஷ்டப்படுறத பார்த்து இன்னும் மோசமாக போக வேண்டும் என்று நினைப்பாங்க. இவங்களுக்கு சனி பகவான் துணையோட தக்க பதிலடி கொடுப்பாரு. மன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு மன மகிழ்ச்சி குறைவில்லாத நாட்கள் வரப்போகுது. இவங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. நம்மளோட தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். வண்டி வாகனத்தால செலவு வரும். அடுத்தவர் பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்துல வேகமான லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகள் திருப்தி கொடுக்கும். அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாயிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு நீங்கும். நன்மை தீமை பற்றி கவலைப்படாம தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க வெளிக்காட்டாம உங்களிடம் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்துல அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. உங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும். சாமர்த்தியமான பயிற்சிகள் மூலமா காரிய வெற்றி கிடைக்குங்க. மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது. பணங்காசு வந்து சேரும். மற்றவர்கள் தயங்கும் வேலையை கூட சிறப்பாக செஞ்சு பாராட்டு பெறுவீங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அனைத்து தரப்பினர்களுக்கும் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். உத்தியோகத்துல நிர்வாக திறமை பளிச்சிடும். 100க்கு 80%, மீதி 20 கடவுள் வழிபாட்டால சரி செஞ்சிடலாம். ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமைகள்ல குருபகவான வணங்கிட்டு வாங்க. தினமும் முன்னோர்களை வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடு செய்யறது அர்த்தாஷ்டம சனியின் வீரியத்தை குறைக்கும். முடிந்த அளவுக்கு சனிக்கிழமைகள்ல எல் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும். புளியோதரை செஞ்சு தானம் செய்யறது விசேஷமானது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கணும். சனி மற்றும் வியாழக்கிழமைகள்ல காகங்களுக்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது மன அமைதியை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.